தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. நல்ல பாடலை பாடின அன்பான பிள்ளைகளுக்கு ஓய்நாள் பள்ளிக்கூடத்தின் சார்பாக, சபையின் சார்பாக நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பாட்டு பாட வர்றவங்க அந்த வாரத்திலேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பாடாமல், போன வாரமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பாட்டை இந்த வாரம் வந்து பாடுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். 3 வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் இன்னும் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் எங்களுக்கு. அதனால் உங்களுடைய முயற்சிகளுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இன்னும் நல்ல பாடல்களை பாடும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த வாரத்தில் நாம் ஒரு சில அறிவிப்புகளுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். இந்த வாரம் யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்குது, வெட்டிங் டே இருக்குது, வரவு பேப்டிசம் டே இருக்குது, யாருக்கெல்லாம் இருக்கா? யாருக்காது ஜூமில்? சரி, யாராவது இருந்தால் நம்ம சொல்லுங்கள், நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம ஆராதனைக்குள்ளே போகலாம். நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பெண்கள் ஊழியத்திற்காக, பெண்கள் ஊழிய அந்த ஐக்கிய கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த பெண்கள் நடத்துகிற அந்த மாலை நேர கூட்டங்கள், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. சுகவீனமாக இருக்கிற நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. எல்லா குடும்பங்களினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அடுத்து நம்முடைய வடதமிழ் பகுதியினுடைய ஊழியங்களுக்காக, நம்முடைய பெரம்பலூர் பகுதியினுடைய ஊழியங்களுக்காக, ஊழியக்காரருக்காக, குடும்பத்துக்காக நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களிலே மறவாமல் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட நாம் தொடர்ந்து ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். கடவுள் நம்மை நடத்துவாராக.